கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாக உயிர்த்தெழுந்தார். நான் இந்த பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பேசும்போது நம்முடைய வாலிப பிள்ளைகள் இருப்பான்னு நினச்சேன். எனவே ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன் வாட் கான்டெக்ஸ்ட் வி ஆர் சேயிங் கிரைஸ்ட் இஸ் ரிசன்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த சூழலில் நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறோம்? நம்மை சுற்றி எல்லோருமே இந்த அறிக்கையை செய்கிறாங்களா? கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்களா? இந்த கேள்வி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக 2 நபர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக அபிஜித் நாஸ்கர் என்கின்ற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட், ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அவர் நியூரோ சயின்டிஸ்ட். டைரக்டாக ரிசர்வேஷனை பற்றி சொல்கிறார். From a medical standpoint, the most probable explanation is that Jesus was indeed dead. நாம என்ன சொல்றோம்? Indeed is risen. அவர் என்ன சொல்றாரு? The most probable explanation is that Jesus was indeed dead. And what his disciples experienced were mere hallucinations evoked by grief over the loss of their beloved teacher. It is clinically known as post-bereavement hallucination experience or PBHE. இது யார் சொல்றது? ஒரு வெல் நோன் நியூரோ சயின்டிஸ்ட், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறவர் சொல்றார். It is hallucination of the disciples. illusion அல்லது ஒரு மாயை என்று அவர் சொல்லுகின்றார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை அவர் மேலே கோவப்படலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. ஒவ்வொரு முறையும் இந்த லென்டன் சீசனில் பார்த்தீங்கன்னா இது திருப்பி என்னவாகும்? இந்த வீடியோ ரிசரெக்ட் ஆகும். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிக்க வேண்டியது. கிறிஸ்தவர்களே, அவர் மறுக்கல. யார் மறுக்கிறது? கிறிஸ்தவர்களே வரலாற்று பூர்வமான அந்த உயிர்த்தெழுதலை மறுக்கின்றார்கள். அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றார். ஒரு பக்கம் மருத்துவம், சயின்ஸ் என்ன சொல்லுது? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகின்றது. இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற சொசைட்டி, இங்க இருக்கிற சோசியல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகின்றது. கிறிஸ்தவர்களே ஒரு பிரிவினர் இந்த உயிர்த்தெழு இல்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழலை தான் நாம குழம்பி கொண்டு என்ன பண்ணியிருக்கோம்? உட்காந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்கின்ற குழப்பங்கள் கண்டிப்பாக அநேகருக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் டீட்ரிஷ் போனாஃபர், கால்பாத் போன்ற மிகப்பெரிய இறையியலாளர்கள் சொல்றாங்க, இட் இஸ் இம்பாசிபிள் டு டெமான்ஸ்ட்ரேட் த ரிசரக்ஷன் பை ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். நம்ம நம்பலாம். எதை நம்பலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் நம்பலாம். ஆனால் ஹிஸ்டாரிக்கலா ப்ரூவ் பண்ணவே முடியாது என்று மிகப்பெரிய இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்முடைய கிறிஸ்தவத்திலே வந்தது? அல்லது நமக்கே எப்படி ஒரு இந்த ஆம்பிகுட்டி, ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு தெளிவற்ற தன்மை நமக்கு வந்தது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும். நான் போயிட்டு அதுக்கு பிறகு நான் ஐ வாண்ட் டு கோ டு தி சர்மன். ஏன் இந்த ஒரு நிலையற்ற தெளிவற்ற தன்மை கிறிஸ்தவத்தில் இருக்கிறது? சரி போடுங்க, அந்த ஸ்லைட் கொஞ்சம் போடுப்பா வினோத். நமக்கு தெரியும் சமயத்தை பற்றிய புரிதல் நிறைய சமயங்கள் இருக்குது. தீயிசம், அப்புறம் பாலித்தீயிசம், பேனந்தீயிசம், அப்புறம் பான்தீயிசம் என்று பல கோட்பாடுகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான கோட்பாடு 2 மட்டும் வைக்கிறேன் நான். ஒன்று ஃபர்ஸ்ட், செகண்ட் என்று நான் வைக்கிறேன். முதலாவது நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு இஷ்ட தெய்வங்கள். 2வது செகண்ட் நம்முடைய கிறிஸ்தவ சமயம். இந்த 2த்துக்கு இருக்கிற வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் இதில் வேர் தேர் இஸ் கேப் என்பதை புரிஞ்சுக்க முடியும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அப்பா ஒரு நீம் ட்ரீ, வேப்ப மரத்தை வைக்கிறார். தண்ணி ஊற்றி வளர்ப்பார். கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப பாதுகாப்பாக அந்த வேப்ப மரத்தை வளர்ப்பார். நல்லா பெருசாகிடும்.
அவங்க அப்பா இறந்துருவார். அவங்க அப்பா இறந்துருவான். இறந்த பிறகு அந்த வேப்ப மரம் என்ன ஆகிடும்? அப்பாவாயிடும். அந்த வேப்ப மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்பாவுடைய அனுபவங்கள், அவர் பேசின காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ அந்த நீம் ட்ரீ என்ன ஆகிடும்? கொஞ்ச நாள் கழிச்சு தெய்வமாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை வந்துவிடும். அவங்களுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாகுது? பிலீஃபாக மாறுது. அவங்க அப்பா மேலே வைத்திருந்த அன்பு, வைத்திருந்த அந்த பாசம், புரிதல், அந்த அனுபவங்கள் இப்போ என்ன ஆகிடுச்சு? ஒரு தெய்வமாக, ஒரு பிலீஃப் சிஸ்டமாக அது என்ன ஆகுது? அந்த நீம் ட்ரீயில் வருது. கொஞ்ச நாள் கழித்து பல தலைமுறைகள் போன பிறகு இந்த நீம் ட்ரீ பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அங்கே போய் தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும். இருக்கா இல்லையா? அங்கே போய் தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த மரம் ஃபுல்லாக தொட்டிலாக இருக்கும். இது மாதிரி நம்ம ஊரில் நிறைய அரச மரம், பிறகு ஆலமரம், இது மாதிரி நிறைய நீம் ட்ரீஸ் வந்து இதுதான் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோ ஒரு மனிதரை பற்றிய ஒரு நினைவு அந்த இடத்துல அனுபவமாக இருந்தது, நம்பிக்கையாக மாறி அங்கே பலருக்கு அறிக்கை செய்கின்ற ஒரு நிலைக்கு போகிறது. இது வந்து ஒரு வகை, அதுக்கு இஷ்ட தெய்வம் என்று அவர்கள் சொல்வாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் பிலீஃப், மூணாவது என்னது? கன்ஃபெஷன் ஆர் க்ரீட். ஆனால் இந்த கிறிஸ்தவம் இட்ஸ் அ க்ரீடோசென்ட்ரிக் ரிலீஜியன். இட் இஸ் க்ரீடோசென்ட்ரிக் ரிலீஜியன். கொஞ்சம் வாங்கலேன். ஏன்னா நமக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு ரிலீஜன் தான் இந்த கிறிஸ்தவ சமயம். மிஷனரிகள் வந்து அறிவிக்கப்பட்டாங்க. அப்போ அறிவிக்கும் போது நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனையே வந்து இதுதான், ஐ பிலீவ் இன் காட் த ஃபாதர் ஆல்மைட்டி. எதில்? அப்போஸ்டல்ஸ் க்ரீடு, அது பிறகு நசீன் க்ரீட். ஸோ எடுத்த உடனே நமக்கு வந்து எது கொடுக்கப்பட்டது என்றால் இந்த அறிக்கைகள் கொடுக்கப்பட்டது. நீங்க இதை நம்புங்க என்று மிஷனரிகள் நமக்கு கொடுத்தார்கள். திருச்சபை உருவாக்கி இதை என்ன பண்றாங்க? நமக்கு ஐ பிலீவ் என்று ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த பழக்கம் நமக்கு கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு? ஒரு நம்பிக்கை கொடுத்தது. உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம எங்க மிஸ் பண்ண தெரியுமா? இந்த பிலீஃபை நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் மாற்றாம போயிட்டோம். இதுதான் where do we missed என்றால் we missed practicing the risen Lord, experience the risen Lord. பிலீஃபோடு முடிஞ்சிருச்சு. திருச்சபையில் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி யாருமே பார்க்க முடியாது. அனுபவத்தை யாரும் பார்க்க முடியல. திருச்சபையில் பார்க்க முடியல. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பார்க்க முடியல. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பார்க்க முடியல. சமுதாயத்தில் பார்க்க முடிய. அப்ப இந்த ரிசன் லார்ட் என்பவர் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கிரீடோஸ் அண்ட் க்ரீட், இந்த பிலீஃப் எல்லாம் மாறி இந்த உலகத்திலே கடவுள் உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று ஆணித்தரமாக நம்பிக்கையோடு மட்டும் கிடையாது, அனுபவபூர்வமாக சொல்ல முடியும். அப்ப இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த அறிக்கையை நாம நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாற்ற அழைக்கப்படுகின்றோம். அதில் மிக முக்கியமானவர் ஆன்ஸ்லாம், செயின்ட் ஆன்ஸ்லாம் என்கின்ற ஒரு இறையலாளர். இவர் என்ன சொல்றாருன்னா ஃபெய்த் சீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுகின்றார். நீங்க லீனியரா பார்க்காம சைக்கிளிக்கா பாருங்க. கிரீட், பிலீஃப், எக்ஸ்பீரியன்ஸ், திருப்பி கிரீட், பிலீஃப், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு சைக்கிளிக்கா பார்க்க சொல்றாரு. இது ஒரு நிலையான ஒரு அணுகுமுறை. நான் ஏன் சொல்றேன்னா, எது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில வெறும் நம்பிக்கையாக நின்று விடாமல் அது நம்முடைய வாழ்க்கையிலே, திருச்சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே அனுபவமாக மாற்றப்பட வேண்டும். என் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்வது நம்பிக்கை. என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வாறு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்வதுதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்வது அறிக்கை. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வாறு செயல்படுகிறார் என்று சொல்வதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நீங்க என் ஆண்டவர் இப்படி, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செயல்பட்டார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு இந்த அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் வரமாட்டார்கள். கண்டிப்பாக வரமாட்டாங்க. என்னுடைய திருச்சபையிலே இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் இருக்கிறது, இந்த திருச்சபை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருச்சபையாக நாம் மாற வேண்டும். அந்த திருச்சபை போவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் மாற வேண்டும். அப்ப வெறும் ஒரு கிரீடோ சென்ட்ரிக்காக இல்லாமல், வெறும் வார்த்தையிலே அறிக்கை செய்கின்ற மக்களாக இல்லாமல், அந்த வார்த்தையை வெறும் நம்பிக்கையிலே கொண்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுகின்ற ஒரு சமயமாக இல்லாமல் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்ற அழைக்கப்படுகின்றோம். இல்லை என்றால் நான் இப்போ சொல்றேன், இட்ஸ்
வெத்து வேட்டு சொல்லுவாங்க, நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம சொல்லுவாங்க வெத்து வேட்டுருவாங்க, எம்டி வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுதான். ஆகவே இந்த ஒரு நிலையிலே இதை நாம் எப்படி நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா இல்லை என்று சொல்லும் பொழுது இதை எப்படி ஹிஸ்டாரிக்கலா பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு ரிசரக்ஷன் ஹிஸ்டாரிக்கலா இல்லை என்று நம்முடைய இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இதை நம்ம எப்படி ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து ப்ரூவ் பண்றது அல்லது உணர்ந்து கொள்வது? ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நாம இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ட்ல இருந்து நம்ம எதை பார்க்க கூடாது, 2000 வருஷம் முன்னாடி இந்த கான்டெக்ட்டை பார்க்கவே கூடாது. ஏன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான கான்டெக்ட். இன்னைக்கு நம்ம டேட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது? இன்னைக்கு ஏப்ரல் 20, 2025 என்று ஒரு டேட் சிஸ்டம் இருக்குது. ரோமன் கேலண்டரை பேஸ் பண்ணி, இங்கிலீஷ் கேலண்டரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு டேட் சிஸ்டம். அன்றைக்கு டேட் சிஸ்டம் கிடையாது. இன்னைக்கு சோலார் பேஸ் பண்ணி, சூரியனை மையமாக கொண்டு அந்த இங்கிலீஷ் கேலண்டர், ரோமன் கேலண்டர் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு கேலண்டர் சிஸ்டத்தை வைத்திருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே நிலவை வைத்து அவர்கள் என்ன பண்றாங்க, டைமை பேஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் வந்து எங்க துவங்கும், சாயங்காலம் தான் துவங்கும். சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஒரு நாளே துவங்கும். இன்னைக்கு நமக்கு ராத்திரி 12 மணிக்கு துவங்குது. ஆனா அன்றைக்கு லூனார் பேஸ், மூன் வந்து மேல வர்றது தான், ரைஸ் ஆகிறது தான் வந்து நாள் உருவாக்குற அந்த கணக்கு, அந்த ஒரு கணக்கு. அப்ப லூனார் பேஸ்ட் கேலண்டர். அப்ப நாம இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், சோலார் பேஸ் கேலண்டரை வச்சு நம்ம என்ன பண்றோம், அது தப்புன்னு சொல்றோம். அப்படி கிடையாது. அப்ப அன்றைக்கு என்ன கேலண்டர் சிஸ்டம் இருந்துச்சு, அல்லது அன்றைக்கு இருந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 15:25 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 15:25. ஆசாவின் 2ஆம் வருஷத்தில், அப்ப ஆசாவின் 2ஆம் வருஷத்தில். அப்புறம் 33 யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே, 16 1 ராஜாக்கள் 16:8. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்தில். அப்ப டேட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, ஒரு அரசனை மையமாக கொண்டு அவனுடைய அரசாட்சிக்கு ஏற்றார் போல அவனுடைய ஆண்டுகள்லாம் பண்ணது சொல்லப்பட்டது. அங்கேயோ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட நமக்கு வந்து ரோமர்களுடைய அரசாட்சிக்கு ஏற்றார் போல அந்த கேலண்டர் சிஸ்டம் அல்லது நாட்காட்டிகள் அங்கு கொடுக்கப்பட்டது. அகஸ்வேரு ராயன் காலத்திலே அந்த குடிமதிப்பு எழுதப்பட்டது என்று அங்க என்ன பண்றாங்க, ஒரு வரலாற்றை அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே வைக்கிறார்கள். அதான் கேலண்டர். நீங்க இந்த சிஸ்டத்தோட என்ன பண்ண கூடாதாங்க, அந்த இதை பார்க்க கூடாது. அப்ப அன்றைக்கு இருந்த நாட்காட்டி, அன்றைக்கு இருந்த கேலண்டர் என்பது மிக மிக முற்றிலுமான ஒன்று. அப்ப அந்த நாட்காட்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அல்லது அந்த லூனார் பேஸ் கேலண்டரை பற்றி பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமாக 4 நற்செய்தியாளர்களும் ரொம்ப ரொம்ப கூர்மையா, ரொம்ப ரொம்ப அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இதை எழுதுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 4 பேருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி கவலையே கிடையாது. வெறும் மத்தேயுக்கும் லூக்காக மட்டும்தான். மார்க்கு அதை பத்தி கவலைப்படவே இல்லை, யோவான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஆனா அது 4 பேரும் கவலைப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். அவங்க ரொம்ப ரொம்ப கூர்மையா பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, they are coherence in writing. எந்த ஒரு தெளிவு இல்லாமல் அவங்க எழுதவில்லை. ரொம்ப தெளிவா அந்த நிகழ்வுகளை பதிவிடுகின்றார்கள் 4 நற்செய்தியாளர்களும். நீங்க எங்குமே ஒரு லூப் போலே பார்க்க முடியாது. அதான் உண்மை. ரொம்ப தெளிவாக 4 நற்செய்தியாளர்களும் என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. கோஹரன்ஸ். இரண்டாவது, நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு பிறப்பு என்பது முக்கியம் கிடையாது. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் மிக மிக முக்கியமாக காணப்பட்டதினாலே எல்லா நற்செய்தியாளர்களும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி என்ன பண்றாங்க, பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது, ஆமோஸ் 1:1. வெறும் அரசர்களுடைய காலத்தை மட்டும் அவர்கள் என்ன பண்ணல, கேலண்டரா வைக்கல. தெக்கோவா ஊர் மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரோபியாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்பே. அப்ப இயற்கையிலே நடைபெற்ற நிகழ்வு கூட என்ன பண்றாங்க, ஒரு தங்களுடைய டேட் சிஸ்டத்துக்கு என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இந்த 4 நற்செய்தியாளர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலே அங்க என்ன பதிவிடுறாங்க, there was an earthquake. பதிவிடுறாங்களா இல்லையா?
பதிவிடுறாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 பேருமே இந்த நற்செய்தியாளர் பதிவிடுகின்றார்கள். 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28:2. ஓகே, ஸோ ஒரு டேட் சிஸ்டம் வந்துருச்சு, ஒரு 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 இயற்கைக்கான காரியம். இரண்டாவது டைம், என்ன டைம்? அதுவும் தெளிவாக 4 பேர் சொல்றாங்க. என்ன டைம்? ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள், அப்புறம் விடியற் காலையில். முதல் நாள் விடியற் காலையில். ஸோ அந்த காலங்களும் வந்துருச்சு, நாளும் வந்துருச்சு, அந்த டைமும் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். 6ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, விடியற் காலைன்றதை இப்படி தான் பிரிச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி வந்து இந்த குரோனாலஜிக்கலாக என்ன பண்ணுறாங்க, இந்த நாளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த விடியற் காலையில் வாரத்தின் முதலாவது நாளிலே என்று அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 4 நற்செய்தியாளரும் பதிவிடுகின்றார்கள். இதுதான் முதல் டேட் சிஸ்டத்துக்காக இருக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது பதிவு பார்த்தீங்கன்னா அந்த ரோல்டு ஸ்டோன், புரட்டப்பட்ட கல். வெறும் புரட்டப்பட்ட கல் கிடையாது, இட் வாஸ் சீல்ட் அண்ட் இட் வாஸ் கார்டட். அது முத்திரிடப்பட்டு பிறகு அது காவல் வைக்கப்பட்டது. அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. ஆறாவது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எம்டி கிரேவ், காலியான கல்லறை. அங்கு அது ஆண்டவர் வைக்கும் பொழுது ஒரு புதிய கல்லறையில் வைத்தார்கள், கல்லறை காலியாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஏழாவது மிக முக்கியமாக த லெலின், த கிளாத். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க திருடி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? துணியோட குண்டு கட்டை என்ன பண்ணியிருப்பாங்க? தூக்கிட்டு போயிருப்பாங்க. உண்மையா இல்லையா? துணியெல்லாம் கட்டி வச்சுட்டு அவரை உடலை மட்டும் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. உண்மையிலே திருடிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படியே அவரை உடலை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த துணி என்பது அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அது யார் கொடுத்த துணி? அது யார் கொடுத்த துணி? மார்க் 15:43. அவன் ஒரு ப்ராமினன்ட் மெம்பர். இது சனகை கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியாகிய ஊரானாகிய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து. இப்ப இவ்வளவு ப்ராமினன்டான பர்சன் கொடுத்த ஒரு கிளாத், அது இல்ல ப்ராமினன்டான பர்சன் கொடுத்த ஒரு கிளாத், அது வந்து அழகாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உடல் திருடப்பட்டிருந்தால் அந்த துணி அங்கு இருந்திருக்காது, அல்லது ஏதாவது கழிச்சு போட்டிருக்கோம். ஆனால் இது அழகாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவது பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த புரட்டு, பொய்யான புரட்டு என்ன பண்றாங்க அவங்க? நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னார். இந்த ஹாக்ஸ்ல இந்த பொய்யான புரட்டு ஒரு ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அது இன்றளவும் அங்கே இருக்கிறது. இந்த பேச்சு வந்து இங்க இருக்கு சொல்றா பண்றாங்க, பைபிளே இருக்குது. அப்ப அவங்க சொல்லப்பட்ட அந்த பொய்யே உண்மையாக பார்க்கப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று. 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, 9வது காரியம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் விட்னஸஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஹியூமன் விட்னஸஸ் இதில் மிக மிக முக்கியமானவர்கள் பெண்கள். ஆண்களை வந்து யாருமே பயன்படுத்தலை. அதாங்க அங்கே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. ஃபர்ஸ்ட் விட்னஸ் யாருன்னா பெண்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த 4 நற்செய்தியாளர்களும் 4 நற்செய்தி. ஆனால் வந்து ஒரு வேளை 4 நற்செய்தி யோசிச்சிருக்கலாம், இந்த சீடர்களுடைய பெயரை பயன்படுத்தியிருந்தால் ஒரு வேளை மற்றவங்க நம்பாமல் போயிடலாம். ஆனால் பெண்களுடைய பெயரை பயன்படுத்தலாம் என்று அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் அது நடந்திருக்கும், அதனால் பயன்படுத்துகிறாங்க. பெண்களுக்கு அந்த ஆவல் இருந்தது. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க போகிறாங்க. 2வது ஜூயிஷ் பரியலில் இந்த வாசனை திரவியங்களை பூசுவதற்கான கடமை வந்து பெண்களுக்கு இருந்தனால அவங்க பெண்கள் போகிறாங்க. இதை 4வரும் என்ன பண்ணுறாங்க, பதிவிடுகின்றார்கள். ஹியூமன் விட்னஸஸ். 10வது கடைசி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க என்னவா இருக்கும்? திருச்சபை. ஆமாவா இல்லையா? 2000 வருஷம் கோவிட் வந்துச்சு. கோயிலை க்ளோஸ் பண்ணோம். வேர்ல்டு வார் வந்துருச்சு. 2 உலகப் போர். முகலாயர்கள் வந்தாங்க, யாரோ வந்தாங்க, எத்தனையோ அழிவுகள் காணப்பட்டது. ஆனால் எது அழியல? திருச்சபை யாருமே அழிக்கவே முடியல. அந்த 300 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு ஃபர்ஸ்ட் 300 இயர்ஸ்
அவ்வளவு வேதனைக்குள்ளாக, சித்திரவதைக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது கூட திருச்சபையை அழிக்க முடியவில்லை. The church stands as a witness for the risen Lord. 10 காரியங்கள். ஒன்று, the coherence in writing. அவங்க எழுதுகின்ற the coherence ரொம்ப அருமையா என்ன பண்றாங்க, எந்த ஒரு பிசுறும் இல்லாம, எந்த ஒரு கேப் இல்லாம அந்த 4 நற்செய்தியாளர்களும் இதை பதிவிடுகின்றார்கள். பிறகு பர்த்தை விட இவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் மிக மிக முக்கியமாக காணப்பட்டதினாலே நால்வரும் அதை எழுதுகின்றார்கள். மூன்றாவது, அந்த நிகழ்வு earthquake சம்பவத்தை பற்றி என்ன பண்றாங்க, அவங்க பதிவிடுகின்றார்கள். பிறகு the first day of the week என்றும் விடியற் காலையிலே நிகழ்ந்தது என்றும் சொல்லுகின்றார்கள். ஒரு sealed guarded stone has been rolled, அப்புறம் empty grave, பிறகு அந்த லெனின் அந்த கிளாத் மடித்து வைக்கப்பட்டது. பிறகு இந்த பரிசேயர்களே சுற்றிவிட்ட அந்த பொய்யான தகவல் கூட என்ன பண்ணுது, அவருக்கு சாட்சியாக விளங்குகிறது. ஒன்பதாவது சாட்சி பத்தினா இந்த பெண்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். 10ஆம் ப்ரூஃப் பத்தினா இந்த திருச்சபை சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் நானும் சாட்சியா இருக்கிறோம். இப்படி 10 காரியங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது வரலாற்றிலே நடந்த நிகழ்வு. அதான் உங்களுக்கு சொல்றேன், அதான் முக்கியமானது. It is an historical event. It is not just belief. It is not just affirmation. இது வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வு. இதை நீங்கள் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போ சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, முக்கியமாக பவுல் அடிகளாருடைய அந்த ஆழ்ந்த நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றிய ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் விசுவாசமும் விருதா. இது எப்ப சொல்றார்? முதல் நூற்றாண்டிலேயே அவர் சொல்றாரு. 12ஆம் வசனம், இறந்த கிறிஸ்து உயிர் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க. இப்ப இல்ல, முதல் நூற்றாண்டிலே சொல்லிட்டாங்க. முதல் நூற்றாண்டு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்படி அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை. இது யார் சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு அந்த நம்பிக்கை இல்லை யூத சமயத்தில்? வெரி குட். சதுசேயருக்கு இல்லை. சதுசேயர் எதை நம்பினாங்க? எழுத்துக்கு மோசேயின் நியாய பிரமாணத்தை நம்பினாங்க. ஆனா எதை நம்பல? ரிசரக்ஷன் நம்பல. சொல்றார், உங்களுள் இருக்கிறாங்க, ஆனா என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதா இருக்கும். பிறகு 17ஆம் வசனம், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. அப்ப நம்முடைய திருச்சபையுடைய அடிப்படை நம்பிக்கை நம்முடைய திருச்சபை எங்கே நிற்கிறது என்றால், இந்த 4 சுவர்ல ஃபவுண்டேஷன் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்கின்ற நம்பிக்கையில் அது நீங்க தகர்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை என்ன ஆயிடும்? சர்ச்சைனா இந்த சர்ச் இல்லை, சர்ச் என்கின்ற கான்செப்டே உடைஞ்சிரும். இன்னும் சொல்ல போனா ரோமர் 1ஆம் அதிகாரம் ரொம்ப, அதாவது பவுலுடைய ரொம்ப அறிவு தெளிவு ரொம்ப அதிகம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஓகே, முதல் வசனம் முடிஞ்சிச்சு. இப்ப ஸ்லோவா படிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஒன்று என்னது? இட் வாஸ் ப்ராஃபசீஸ் என்று சொல்லுகின்றார். முன்னே அதெல்லாம் பண்ணது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். ஃபர்ஸ்ட் அர்த்தம் சொல்றாரு, the humanity of Jesus. அவர் மாம்சத்தின் அடிப்படையிலே தாவீது சந்ததியில் பிறந்தார். அப்புறம்
பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று தேவனுடைய மகன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். நீங்க அப்படியே ஃபாஸ்டா போயிட்டீங்க, பரவாயில்ல, ஓகே. இப்ப சொல்றாரு பாருங்க, ரெண்டுத்தையும் நினைக்கிறார், the divinity of Jesus and humanity of Jesus. அவர் சொல்றாரு, இந்த humanity of Jesus என்பது எதிலே தெரிகிறது என்றால், அவர் தாவீதின் வழி மரபிலே வந்ததினாலே அவருடைய humanity வெளிப்படுகிறது. அவர் பரிசுத்த ஆவியினால், அவர் தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் என்று சொல்லுகின்றார். தூய ஆவியானவர் அவரை வல்லமையுள்ள இறைமகனாக அவரை கொண்டு வருகிறது. இது ரெண்டையும் சேர்த்து அவரை இறைமகனாக மாற்றுவது எதுவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம் பாருங்க, நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழி மரபினர், humanity of Jesus, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன், the divinity of Jesus. இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்றார். எவ்வளவு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை பாருங்க. இந்த அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு? அவர் தாவீதின் வம்சத்திலே வந்த ஒரு மனுஷகுமாரனாக இருக்கிறார். அவர் the full humanity அவருக்கு இருந்துச்சு. பரிசுத்த ஆவியினாலே அவர் full divinity இருந்துச்சு. இந்த ரெண்டும் இணைந்து அவர் எப்பொழுது இறைமகனாக மாறுகிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நிலையிலே அவர் உருவாகிறார். அப்ப இன்றைக்கு என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நம்புகின்ற நாம், என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லுகின்ற நாம், என்னை அவர் ரட்சித்து விட்டார், என்னுடைய பாவங்களாம் போகிட்டாரு, அவர் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லோருக்குமே இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இந்த நம்பிக்கையை நான் பெறுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்ததினால்தான், அல்லது உயிரோடு எழுதினால்தான் இந்த நம்பிக்கை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு இறையலாளர் இவ்வாறு சொல்லுகின்றார், ஏட்ரியன் ரோஜஸ் என்கின்ற இறையலாளர், the resurrection is not merely important to the historic Christian faith, without it there would be no Christianity. நம்முடைய வரலாற்றில் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த விசுவாசத்திற்கு மட்டும் இது போதாது, இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்கே மிக மிக அவசியமாக இருப்பதாக அவர் சொல்லுகின்றார். ரிசரக்ஷன் ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். It is a singular doctrine. It is a singular doctrine that elevates Christianity above all other religions. The above என்ற வார்த்தை நான் from மாத்திக்கிறேன். It is the singular doctrine that elevates Christianity from all other world religions என்று சொல்லுகின்றார். இந்த ஒரே ஒரு விஷயம்தான் மற்ற சமயத்திற்கும் மற்ற தெய்வங்களுக்கும் இடையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இடையே இருக்கின்ற வேறுபாடை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகிய இதான் வேறுபாடாக இருக்கிறது. ஆகவே இந்த வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டதாக இருக்கிறோம். இதன் அடிப்படையில் ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகின்றேன். இந்த நான் சொன்ன ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ரிசன் லார்ட்? ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ரிசன் லார்ட்? ரீகெய்னிங் தி கான்ஷியஸ் ஆஃப் ரிசரக்ஷன். முதல் விஷயம், உயிர்த்தெழுதல் உணர்வை மீண்டும் பெறுதல். Regaining the consciousness of resurrection. நம்ம ஏற்கனவே பைபிளை மத்தேயுல படிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மத்தேயு 17:22, மத்தேயு 20:17, இந்த 3 பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இந்த மக்களுக்கு, இந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் என்ன பண்ண போறேன்? எருசலேமுக்கு போக போறேன். அங்கே என்ன பண்ணுவாங்க? பாடுபட்டு என்னை சித்திரவதை பண்ணி என்னை சிலுவையில அறைய போறாங்க என்று 3 முறை சொல்லுகிறார். ஆனாலும் உயிர் தெழுவேன் என்று அவரே சொல்றார். யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னை பாடுபடுத்துவாங்க, மரணத்துக்கு உட்படுத்துவாங்க, ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? 3 நாள் கழித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று அவர் சொல்லுகின்றார். வாசிங்களேன், மத்தேயு 16:21, ஒன்று மட்டும் வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை யார் சொல்றது? ஏசாமியே சொல்றாரு. ஆனா யாருமே இது என்ன பண்ணல, அவங்க கான்சியஸ்ல இல்லவே
இல்லை. அவங்க கான்ஷியஸ் கொண்டு வரவே இல்லை. நீங்க 4 நற்செய்தி நூலில் படிச்சு பார்த்தீங்களேன், மத்தேயு 28:1 பார்க்கும்பொழுது some wanted to visit the tomb and see the tomb. First யாரு? some wanted to visit the tomb, மேரி மேக்லின் and the other மேரி என்று சொல்லுகின்றார். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறை பார்க்க சென்றார்கள். they want to visit. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். they want to visit. 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா the angel announces Mary. 9ஆம் வசனத்தில் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை சந்திப்பதாக இருக்கிறார். வேர்ஸ் 16 தான் என்ன பண்றாங்க? டிசைபிள்ஸ் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. இது மத்தேயோட அனுபவம். மார்க்கில் படிச்சு பார்த்தீங்கன்னா மேரி மேக்லின் என்ன பண்றாங்க? மேரி மகதலா மரியாளும் இயேசுவின் யாக்கோபின் மரியாளும் சலோமி என்ன பண்றாங்க? அந்த ஸ்பைசஸ்லாம் கொண்டு போயிட்டு இயேசுவின் உடலை, அப்போ அவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுத அனுபவம், அந்த கான்ஷியஸ் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்களை வாங்கினார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன யோசிச்சாங்க? அங்கு அவருடைய உடல் இருக்கும் என்று அவர் யோசிச்சாங்க. 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு இளைஞன் வந்து அவருக்கு இங்கே ஆண்டவர் இங்கே இல்லை என்று அங்கு அவனுக்கு அறிக்கை செய்கின்றான். 9ஆவது வசனத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த ஆடட் வேர்ஸ் என்று பிற்சேர்க்கை என்று சொல்லுகின்றார்கள். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு எழுதுறார். எது ரெண்டுத்தையும்? மத்தேயு சொன்னதையும் லூக்கா சொல்றதையும் எழுதுறார். வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் என்று அவர் என்ன பண்றார்? லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகின்றார். 4ஆம் வசனத்தை 2 மனிதர்கள் அங்கு ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இப்படி வருகின்ற சூழலில் யோவான் நற்செய்தியாளர் ரொம்ப வித்தியாசமா பதிவிடுறார். அந்த 3 நற்செய்தியாளர்களும் டைரக்டான ஒரு என்கவுண்டர் ரிசன் லார்டோட யாருக்கு இல்லை? சிறுலோட முதல்ல இல்லை. வெறும் இந்த பெண்கள் அதுக்கு பிறகு அறிவிக்கப்படுறாங்க. ஆனா யோவான்ல பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் a first hand experience. யோவான்ல அது நேரடி அனுபவமாக மாறுகிறது. disciple go and see the tomb என்று அவர் சொல்லுகின்றார். அதுக்கு பிறகு அங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறார். ஏன் அம்மா அழுகுறீர்? இதுதான் முதல் வார்த்தை. இதுதான் முதல் வார்த்தை. ஏன் அம்மா அழுகுறீர்? This is where the resurrection stands. இந்த ஏனம்மா அழுகிறேன் என்று கேட்கும் போது தான் அந்த அம்மாவுக்கு ஒரு கான்சியஸ் வருது. யாருக்கு? மகதலா மரியாளுக்கு. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி எங்களுடைய ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மரியாதை சொல்லும் போது ரபூனி என்று அவங்க சொல்றாங்க. கான்சியஸ்னஸ். ஏனம்மா அழுகிறீர்? பல நேரங்களில் நாம் என்ன பண்றோம்? நமக்கு இருக்கிற பிரச்சனை, நம்முடைய அழுகை, நம்முடைய வேதனை, நம்முடைய கண்ணீர், இவை எல்லாமே இந்த உயிர்த்தெழுதல் அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கான்சியஸ்குள்ளாக நம்மை கொண்டு சேர்க்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பாடுகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற சவால்கள், அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நிலை, இவை எல்லாமே நம்ம என்ன பண்ணுது? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அனுபவிக்க முடியாத பல தடைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த தடைகளை தாண்டி நாம கடவுளை அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க ஆயத்தப்படுகிறோம். எப்படி சந்திக்க முடியும்? எத்தனை பேருக்கு நமக்கு அருகாமையில் இருப்பவனுடைய பிரச்சனையை தெரியும்? அவங்க எப்படிப்பட்ட கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கான்னு நமக்கு தெரியும். சரிப்பா, மட்டன் விட்டுருங்க. ஒரு கணவனுக்கு மனைவியுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என்னுடைய மனைவி இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அல்லது இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருக்கிறார், அழுகையோடு இருக்கிறார் என்று நமக்கு ஒரு உணர்வு இருக்குதா? அல்லது என்னுடைய பெற்றோர் இந்த நேரத்தில் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்குதா? அல்லது நம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் இந்த கஷ்டம் நமக்கு இருக்குது அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்களா? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு முதல் கேட்ட வார்த்தை, ஏனம்மா அழுகிறீர்? இந்த கம்பேஷன்,
இதுதான் ஆண்டவர் நம்மை செய்ய சொல்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றிய அந்த அனுபவம் நமக்கு வரும்பொழுது நமக்கு யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியும். நம்மளுடைய பிரச்சனை அழுகை எல்லாம் போயிட்டு யாருடைய பிரச்சனை தெரியும்? பெருசாக அவங்களுக்கு தெரியும். அவங்களை பற்றிய அக்கறை வரும், அவங்கள பற்றிய ஒரு கரிசனை வரும், அவங்கள பற்றிய ஒரு அன்பு வரும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இரண்டாவது, ரீகெய்னிங் ரிசரக்ஷன் அஸ் ஜீசஸ் மூவ்மெண்ட், உயிர்த்தெழுதலை மீண்டும் இயேசுவின் இயக்கமாக மாற்றுதல். இந்த 4 நற்செய்தியாளர்களும் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே இல்லை, எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போறார். ஒருவேளை நீங்க இயேசுவாத என்ன பண்ணுவீங்க? முதல்ல எங்க அம்மாவை பார்க்கறேன்னு சொல்லுவீங்க. சொல்ல மாட்டீங்களா? எங்க அம்மாவை பார்க்கறேன், அல்லது என்னுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போவோம். அல்லது ரொம்ப கோபமா இருந்தா என்னை கொலை பண்ண அந்த பரிசை சதுசேயர் என்ன போறேன், போயிட்டு நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று போய் சொல்லியிருக்கலாம். இல்ல பிலாத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், டேய் என்ன பண்ண, என்னை தூக்கி சிலுவையில் அரைஞ்ச, நான் எங்க இருக்கிறேன், இப்போ உயிர் தெழுந்து விட்டேன் என்று அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். So he was not searching for proof, he was searching for witness. நான் ஏற்க சொன்னதில்ல, அவர் ப்ரூஃபை தேடல, அவர் விட்னஸை தேடி கொண்டிருந்தார். அவர் போய் நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று அவர் என்ன பண்ணல, சொல்லணும்னு நினைக்கல. என்னுடைய ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்ல வைக்கக்கூடிய சாட்சிகளை அவர் ஏற்படுத்துகின்றார். அதுதான் அவர் என்ன பண்றாரு, கலிலேயாவுக்கு செல்லுகின்றார். அங்கே யார் இருக்கிறார்கள்? அழுகையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கஷ்டத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எம்பவர் பண்றதுக்காக அவர்களை செல்லுகின்றார். நான் ஏற்கனவே சொன்னபோது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பிலீஃப் அண்ட் creed, belief and experience என்று சொன்ன நம்முடைய கலாச்சாரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், பிலீஃப் அண்ட் creed சொல்றேன். இந்த சீடர்களுக்கு இந்த அனுபவம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் பயணித்ததினாலே அவர்களுக்கு இருந்த அந்த அனுபவம் பிற்காலத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அனுபவித்த பிறகு, ஏற்றுக்கொண்ட பிறகு, பார்த்த பிறகு அது என்னவாகுது, போய் நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்றார்கள். அந்த நம்பிக்கையை அவர்கள் எருசலேமிலும் உலகம் முழுவதும் போய் என்ன பண்றாங்க, அறிக்கை செய்கின்றார்கள். நமக்கு அது அறிக்கையாக வந்தது, அது அவர்களுக்கு அனுபவமாக அது அவர்களுக்கு கிடைத்தது. அப்ப சீடர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப கிறிஸ்டியானிட்டி என்பது வெறும் ஒரு 4 சுவருக்குள்ளாக அடங்கி கிடக்கின்ற ஒரு வர்ஷிப்பிங் சென்டர் கிடையாது. அது ஒரு இயக்கமாக மாற வேண்டும். எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மடிந்து கொண்டிருக்கிற மானுடத்தை அல்லது அழிந்து கொண்டிருக்கிற மானுடத்தை தேடி அவர் கலிலேயாவுக்கு சென்றாரோ, அதே போன்று we are called to reach out people. நேற்று நம்ம மிஸ்ஸஸ் ராஜன் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்க நம்ம என்ன செய்கிறோம்? we are worshiping, yes, கரெக்டு தான். நான் அதுக்கு ரொம்ப முலாம்லாம் பூசி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணாது வேற விஷயம். பட் அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. Do we reach out people? Do we reach out people? Do we reach out people? Jesus was reaching the Galileans. அங்கதான் மக்கள் அவர் அனுப்பிச்சிருந்தா எருசலேமுக்கு போயிட்டு தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அவர் அது பண்ணலை. அவர் ப்ரூஃபை தேடல. கலிலேயாவில் வாழ்ந்து கொண்டிருந்த, அழுகையோடு வலியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே அவர்களை சாட்சியாக ஏற்படுத்துகின்றார். We are so individualistic. நான் மட்டும்தான், என் வலி, என் வேதனை, என் குடும்பம். நிறைய பேருக்கு நான் பேசும்போது என் கஷ்டத்தை ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணும்போது டக்குன்னு நான் சொல்லுவாங்க, நான் கூட இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. என்ன அர்த்தம்னா, யூ ஆர் டினையிங் தேர் சஃபரிங். நீங்கள் ஒருவேளை நீங்கள் அவங்கள விட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், நீங்கள் கேட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஹியர் வாட் தே சே. பல நேரம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே கிடையாது. நம்ம கஷ்டத்தை டக்கு என்ன பண்ணுறோம், திரிக்கிறோம் அவங்ககிட்ட. முக்கியமாக யூஎஸில்
நிறைய பேர்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, இதை நான் ஐ ஹவ் சீன் இட், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இட். நான் என்னோட கஷ்டம் ஷேர் பண்ணும்போது டக்குன்னு அப்புறம் அவங்களோட கஷ்டம் ஷேர் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம்? உன் கஷ்டம் உனக்கு, என் கஷ்டம் எனக்கு. உண்மையா இல்லையா சொல்லுங்க? இந்த கான்டெக்ட்ல என்னை விட நீங்க தான் அதிகமாக இருக்கிறீங்க. உங்க கஷ்டம் உனக்கு, என் கஷ்டம் எனக்கு. உன் கஷ்டத்தை நீ பார்த்துக்க, என் கஷ்டத்தை நான் பார்த்துக்க. தட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. உன் கஷ்டத்தை நான் இருக்கிறேன், என் கஷ்டத்தை நீ இரு. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். நீ அலுஃபா இருக்கிறது கிறிஸ்தவம் கிடையாது, அது வேற. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து he was reaching out the people. The risen Lord was in search of people. He was reaching out people. If the church has to be a church of the risen Lord, you have to reach out to people when they are in pain. When they are in pain. அழுகையோடும் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை நாம் போய் சென்று அவருடைய கஷ்டத்தில் இருப்பதுதான் கடவுள், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பற்றிய அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது விளங்க முடியும். அதுதான் அனுபவமே. அப்படிப்பட்ட அனுபவத்திலே கடவுள் நம்மை வழிநடத்த கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி தலை தாழ்த்தி இறைவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். சில மணித்துளிகள், ஒருவேளை உங்களுக்கு அருகாமையில் இருப்பவர்கள் இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணது உங்களை பற்றி. உங்களுடைய மனைவி இருக்கலாம், உங்களுடைய கணவர் இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்கலாம், பக்கத்தில் உங்களுக்கு தெரியாதவங்க கூட இருக்கலாம் பக்கத்தில். யூ ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் தேம். உங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறது கிடையாது, உங்களுடைய மனைவிக்காக கிடையாது, உங்களுடைய பிள்ளைகளுக்காக கிடையாது. ஆண்டவரே, எனக்கு வலது பக்கம் ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அவர் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கா எனக்கு தெரியாது, ஆனால் ஐம் கோயிங் டு ப்ரே ஃபார் ஹிம். ஏனம்மா அழுகிறீர் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, முதல் ஃப்ரேஸ். He was reaching out people in Galilee, not in Jerusalem. He was not reaching out the emperors, the governors, but simple people who lived in Galilee, who lived in pain. மறுதலித்த அந்த பேதுரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று அங்கே எல்லோர் முன்பதாக அறிக்கை செய்கின்றவனாக அவன் மாற்றப்படுகின்றான். வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை எம்பவர் பண்ண வேண்டிய கடமை தான் நமக்கு இருக்குது. அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எங்கள் மத்தியில் இருக்கின்றீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அது முடிந்துவிட்ட ஒரு நிகழ்வு அல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகம் ஆண்டவரே, ஏனமாய் அழுகிறீர் என்று நீர் சொன்ன அந்த முதல் வாக்கியத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். மற்றொரு மீது நாங்கள் கொண்ட கரிசனை நாங்கள் கொள்ள நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை வழங்கும்படி ஆட்சேபிக்கிறோம். வெறும் தனித்தன்மையாக நாங்கள் இல்லாதபடி மற்றவருடைய பிரச்சனையில் நாங்கள் கஷ்டத்திலே துயரத்திலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீர் எங்களை ஆற்றல் படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவதியுற்றிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வை நாங்கள் ஒரு அங்கமாக, எங்களுடைய வாழ்வின் அங்கமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் எங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த உலகத்திலே உம்மை பற்றிய ஒரு தெளிவற்ற நிலை இருக்கலாம், எங்களுக்குள்ளாகவே இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் இந்த உலகின் வரலாற்றிலே நீர் பிறந்தீர், வாழ்ந்தீர், எங்களுக்காக பாடுபட்டீர், மரித்தீர். ஆனாலும் உலக வரலாற்றில் நீர் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் அனுபவமாக்கி கொள்ள நீர் எங்களை உம்முடைய கிருபையினால் வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற வலிகள், வேதனைகள், போராட்டங்களால் உம்மை நாங்கள் அனுபவிக்காமல் விட்டுவிடாமல் தடையில்லாமல் நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து உம்மை நேசிக்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்யப்போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு எப்பொழுதும் பயணிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைமை இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். திருச்சபைக்கான